தற்போது கிடைத்துள்ள ஆண்மை செய்தி. நீலகிரி மாவட்டத்தில் இ பாஸ் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், பந்தலூர், குந்தா பகுதிகளில் முழு கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்பழகன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. சென்னை உயர்நீதிமன்றம் நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இ பாஸ் முறையில் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்து அமல்படுத்தியுள்ளது. இதில் வார நாட்கள் 6000 வாகனங்களும், வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள 14 சோதனை சாவடிகளிலும் உயர்நீதிமன்றம் அறிவித்த எண்ணிக்கையில் அடிப்படையில் இ பாஸ் சோதனை நேற்று முதல் மேற்கொண்டு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஓட்டல்கள், தனியார் தங்கும் விடுதிகள், சிறு குறு வணிக நிறுவனங்கள், சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என இ பாஸ் புதிய நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும். சோதனை என்ற பெயரில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கப்படுகிறது என அபராதங்கள் விதிப்பதும், கடைகளுக்கு சீல் வைப்பதும் போன்ற நடவடிக்கைகள் உள்ளிட்ட 12 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நீலகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள கோத்தகிரி, குன்னூர், உதகை, கூடலூர், பந்தலூர், குந்தா போன்ற அனைத்து தாலுகாக்களும் வணிகர் சங்கம் சார்பில் முழு கடையெடுப்பு செய்தும் பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் உணவகங்கள், உள்ளூர் ஆட்டோ ஓட்டுநர்கள், சுற்றுலா வாகன ஓட்டிகள் முழு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் நகரப்பகுதியில் முற்றிலும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடு காணப்படுகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பழகன்.